மக்களே ஒரே ஒரு இன்ஜுரி இந்தியாவோட ஒட்டுமொத்த T20 பிளானையுமே மாத்திர என்ன ஆகும்? அதுலயும் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான இந்தியன் பிளேயருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா அது எவ்வளவு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். என்னப்பா நீ எங்க மிஸ் மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க? நானே வயித்துல புளிய கரைச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். விஷயத்துக்கு வா. இப்ப இந்தியா நியூசிலாந்து சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும்பாலான இந்தியன் பிளேயர்ஸ் இப்ப விஜயசாரை ட்ரோஃபில விளையாடிட்டு வராங்க. ஆமா, நம்ம ரோகோ கூட விளையாடுறாங்க. விளையாடுறாங்கல்ல, ஆனா ஜஸ்பிரித் பும்ரா மட்டும் விளையாடல. ஆமால, ஏன் அவர் மட்டும் விளையாடல? ஏன்னா பும்ரா வெறும் இன்னொரு ஃபாஸ்ட் bowler இல்ல, அவர் எல்லா ஃபார்மேட்லயுமே இந்தியன் டீமோட மோஸ்ட் வேல்யூபிள் பேஸ் அசெட்டா இருக்காரு. அதுலயும் T20 வேர்ல்ட் கப் வேற வரப்போகுது இல்ல. சரி, வேர்ல்ட் கப் முக்கியம் தான், ஆனா விஜய் சார் ட்ரோஃபியும் முக்கியம் தானே? முக்கியம் தான், ஆனா அந்த டோர்னமெண்ட்ல விளையாடுறது ரொம்ப பிசிக்கலா டிமாண்டிங்கா இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்கள் அங்க விளையாடும் போது அங்க இன்ஜுரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்பா அப்படி பார்த்தா யாருமே கிரிக்கெட் விளையாட முடியாது. மத்தவங்க மாதிரினா பரவாயில்ல, ஆனா பும்ராக்கு இப்ப நிறைய இன்ஜுரி ஆகுது இல்லையா? இதனால ஒரு பேட் லேண்டிங்கோ, ஒரு ஸ்லைட்டான மசில் ஸ்ட்ரெயினோ, இல்ல ஒரு இன்ஜுரி ஸ்கேரோ வந்துருச்சுன்னா அது கண்டிப்பா இந்தியாவோட T20 வேர்ல்ட் கப் பேலன்ஸே கொலாப்ஸ் பண்ணிடும். என்னப்பா நீ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர வெக்னாவோட பயங்கரமா பயமுறுத்துற? பயமுறுத்தல, BCCI இப்போதைக்கு பும்ராவை வேற எந்த பிளேயரை விடவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா பாக்குறாங்க. அதனால தான் அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த டோர்னமெண்ட்டை ஸ்கிப் பண்ண பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்தியா நியூசிலாந்து விட போற ODI சீரிஸ்ல இவர் இருக்க போறது இல்ல. இவர் T20 சீரிஸ்ல இருப்பாரு. அதோட T20 வேர்ல்ட் கப் தான். சோ நடுவுல இன்ஜுரி ஆகாம பாத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால தான் இவர் இந்த விஜயசார ட்ரோஃபியை ஸ்கிப் பண்ணிருக்காரு. ஓ, அப்ப இப்ப ஸ்கூல் பசங்களுக்கு ஆஃப் ஹாலிடே விட்ட மாதிரி இப்ப ஜாலியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லு. அதான் இல்ல, நியூசிலாந்து T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேல இருக்கிறதுனால இப்போதைக்கு அவரோட ஹோம் கிரவுண்டான குஜராத்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட ஃபோக்கஸே ரிதம், அக்யூரசி, ஃபிட்னஸ்ல தான் இருக்கு. ஏன்பா எங்களுக்கு தான் ஆஃப் ஹாலிடேல கூட கொஸ்டின் பேப்பரே 3 தடவை எழுத சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. பும்ரா என்ன லீவ்ல என்ஜாய் பண்ணாம எங்களை மாதிரியே கஷ்டப்பட்டு இருக்காரு? ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரிதம் கண்டிப்பா தேவை. அவங்க கான்ஸ்டன்டா நெட்ல bowling போட்டா மட்டும்தான் பாடிக்கு ஓவர்லாட் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மட்டும் இல்ல, இப்ப விஜயசாரை மேட்சஸ் நடக்கிற வென்யூல தான் அவர் இப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது யங் குஜராத் பிளேயர்ஸ் அவரை க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. பும்ரா கூட இருக்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சோ பும்ரா நான் நினைச்ச மாதிரி ரெஸ்ட் எடுக்காம தர்பார் படத்துல வர தலைவர் மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றா அதானே? பும்ரா கிரிக்கெட் விட்டு ஓடாம ரெஸ்பான்சிபிலிட்டி நோக்கி ஓடி இருக்காருன்னு சொல்லு. இந்த பாயிண்ட் எல்லாம் எங்கப்பா பிடிக்கிற? T20 வேர்ல்ட் கப்பை ஃபுல்லா விளையாடுறதுக்காக தான் பும்ரா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. சோ மக்களே, T20 வேர்ல்ட் கப்ல பும்ரா இன்ஜுரி ஆகாம விளையாடுறது இந்தியன் டீமுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.